வணக்கம். குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ ஒரு வாரத்திற்குள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என மத்திய இணை அமைச்சர் சாந்தனு தாகர் தெரிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு மாநில அரசுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் 7 நாட்களில் மேற்கு வங்கம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் சிஏஏ நடைமுறைப்படுத்தப்படும் என்று பாஜக அமைச்சர் கூறியிருப்பதாகவும், மேலும் இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சிஏபி சட்டம் ஆனதற்கு முழுமுதற் காரணமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்களித்ததுதான் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தோழமை இயக்கங்களுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியதுடன் 2 கோடி பேரிடம் கையெழுத்து பெற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது திமுக தான் என்றும், 2021 ஆட்சிக்கு வந்த உடனே சிஏஏவை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் திமுக தீர்மானம் நிறைவேற்றுவதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், மத நல்லிணக்கத்துக்கு எதிரான பாஜக அரசின் நாசகார செயல்களையும் அதற்கு துணை போகும் அதிமுகவின் நயவஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும், தமிழ்நாட்டினுள் சிஏஏ சட்டத்தை கால் வைக்க விடமாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இவருடைய பதிவுக்கு தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான ராஜா பதிலளித்துள்ளார். அவர் பதிவிட்டுள்ள ட்வீட்டில், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தாவிட்டால் மாநில அரசு அரசியல் சட்டப்படி செயல்படவில்லை என்று பொருள் என தெரிவித்துள்ளார். மேலும் இதன் விளைவு என்ன என்பது முதல்வருக்கு நன்றாக தெரியும் என்றும், வீண் விஷ பரீட்சை வேண்டாம் என்றும் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.